வெளிநாட்டுல இருக்க நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு போன்ல ஒரு விஷ் பண்ணா போதும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கற மூலியமா அந்த நாளையே மறக்க முடியாத நாளா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா கால் பண்ணுங்க 9342752934 8438837707. EMS கிஃப்ட்ஸ். உங்கள் அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள். ஹலோ வீவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான தகவல். பஹ்ரைன்ல நடந்த ஒரு சம்பவம். பஹ்ரைன்ல வேலை பார்க்கக்கூடிய, அதாவது திருநெல்வேலி மாவட்டம் தாளையூத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் ஒரு சின்ன தீ விபத்து ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. அவர் வீட்டுல வேலையில ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு தீ விபத்து எதிர்பாராத விதமா ஏற்பட்டிருக்கு. உடனே அதுக்குண்டான அங்கே அவங்க கஃபீல் அந்த மருத்துவமனையில சேர்த்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் சொல்லக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில சேர்த்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்திருக்காங்க. அதுல அங்க இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த அப்துல்லா என்பவர் உடனே அதுக்குண்டான தகவல் அவருக்கு கொடுக்கப்பட்டு நேர்ல அவரை பார்த்து நலம் விசாரிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அன்னை தமிழ் மன்றம் மூலமா அவர் ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு ஒரு 20% கை கால் எல்லாமே பாத்தீங்கன்னா தீ காயங்களா அவருடைய தோள்கள் எல்லாமே போயிடுச்சு. எதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இதெல்லாம் டியூட்டில எதிர்பாராத விதமா எப்படி வேணாலும் யாருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். எனக்கு ஒண்ணுமே நடக்காது, நான் என்னுடைய வேலைன்றது வேற, இது வேற. நான் ஒருவேளை அந்த கம்பெனி அந்த மாதிரியான ரொம்ப கடினமான வேலைகள்ல வேணா விபத்துகள் ஏற்படலாம் அப்படின்றத மட்டும் நம்ம எதிர்பார்க்க முடியாது, உறுதியா சொல்லவும் முடியாது. யாருக்கு என்ன வேணாலும் ஏற்படலாம். சோ இதெல்லாமே நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, NRT நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் வெல்ஃபேர் போர்டுன்னு நமக்காக வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அமைச்சகம் அமைக்கப்பட்டு அதுக்குண்டான இன்சூரன்ஸ்கள் தொடங்கப்பட்டு அதுல ஓய்வூதியங்களும் தொடங்கப்பட்டிருக்கு. ஓய்வூதியங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்ளை பண்றதுக்கு உண்டான விஷயங்களையும் தெரிவிச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது ஆரம்பத்துல தொடங்கப்பட்ட போது நாம பதிகிறதுக்கு அந்த முற்பட்ட அந்த ஒரு இது இப்ப நம்மள்ட்ட குறைஞ்சிருச்சு. அது நம்ம ஏன் இப்படி எல்லாம் இருக்கோம் அப்படின்றது தெரியல. முதல்ல அதோட இன்னொரு விஷயம், நம்ம இந்த இடத்துல அந்த தாளையூத்து கிராமத்தை சேர்ந்த அந்த நபருக்கு இப்போ அவர் ஏற்கனவே அந்த கார்டு அப்ளை பண்ணியிருந்திருக்காரு. அதுக்குண்டான அது முழுமையா பூர்த்தி அடையல. இப்ப திரும்ப அதுக்குண்டான விஷயங்கள் அவர் பூர்த்தி செஞ்சிருக்காரு. இருந்தாலும் இவருக்கும் இந்த அரசாங்கம் தற்போது இருக்கக்கூடிய திமுக அரசு அந்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அமைச்சகம் மூலமாக அதற்குண்டான இழப்பீடுகளோ அதற்குண்டான அவருக்குண்டான உதவிகளை செய்யணும். அதற்கு அந்த ஏரியாவுல இருக்கக்கூடிய அந்த அந்த அரசு அதிகாரிகளும் சரி, அந்த தாளையூத்து கிராமத்துக்கு உட்பட்ட அந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்களும் இதுக்கு முழுமையாக ஒத்துழைக்கணும், அவங்களுக்கு உண்டான உதவிகளை செய்யணும் அப்படின்னு இந்த காணொலி மூலமா நம்ம கேட்டுக்கிறோம். இதே மாதிரியான நிலைமை நமக்கும் ஏற்படாது அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது. அதனாலதான் நம்ம சொல்றோம், இந்த NRT கார்டு இன்சூரன்ஸ்களை ரொம்ப சொற்பமான ஒரு தொகை தான். அதனால எல்லாருமே போட்டுக்கிறீங்க. இனியும் அலட்சியம் காட்டாதீங்க. நம்ம இதுக்கு முன்னாடியான காணொலியில கூட இதுல நிறைய குறைபாடுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். குறைகள் இருக்கதான் செய்யும். நம்ம அரசாங்கம் நமக்கு உண்டான தேவைகளை நம்ம சொல்லும் போது நமக்கு அதுக்குண்டான கூட்டி தர போறாங்க, அதுக்குண்டான மாற்றி அமைக்க போறாங்க. சோ அது நம்ம அதுக்காக வேண்டி இதை போடாமலே இருந்துடுறது அப்படின்ற முடிவு பண்ணிடக்கூடாது. இது எல்லாமே சின்ன தொகையில இருக்கக்கூடியது. நம்ம போட்டுக்கிறதுனால ஒரு சின்ன விஷயம், சாதாரண ஒரு இதுதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்தான சமயத்துல ரொம்ப உதவியா இருக்கும். அதனால இந்த NRT கார்டு இதுவரைக்கும் எடுக்காதவங்க, நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், எல்லாருக்கும் தெரியும். நம்ம எப்போதுமே அந்த வீடியோல கூட போடுவோம். நம்ம NRT கார்டு அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய SBI இன்சூரன்ஸ் பாலிசிகள் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுக்காக தான். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்காக தான். சோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல அலட்சியம் காட்டாதீங்க. உடனே கார்டு எடுக்காதவங்க இது மாதிரி விஷயங்கள்ல எடுத்துக்கிறீங்க. ஏன்னா இப்போ அவர் அவர் நினைச்சிருப்பாரா இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்ட்டு? இப்ப இன்னைக்கு ஊர்ல போய் இருக்காரு. அவருடைய கை கால்கள்லாம் நான் அந்த வீடியோ கால்ல கான்டாக்ட் பண்ணி நான் பேசியிருந்தேன். பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. அந்த தோள்கள்லாம் உறிஞ்சி அந்த வெள்ளையாதான் தெரியுது அந்த தோள்கள்லாம், ரோஸ் கலர்ல. சோ அதனால எல்லாரும் இந்த NRT கார்டை எடுக்காதவங்க அதை எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி மீண்டும் மீண்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன், இந்த காணொலி மூலமா அந்த தாளையூத்து கிராமத்தை சேர்ந்த அந்த நம்ம நண்பருக்கு அரசாங்கம் அதற்குண்டான உதவிகளை செஞ்சிடணும். அதுக்குண்டான உதவிகளை செய்யறதுக்கு மாவட்ட ஆட்சியரும் சரி, அவருடைய அந்த ஊர்களுக்கு அந்த இதுல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் அரசியல் கட்சி பிரமுகர்களும் இதுக்குண்டான முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுக்கு உதவணும் அப்படின்றத இந்த காணொலி மூலமா கேட்டுக்கிறேன்.
அடுத்து அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ், ஊர்ல இருக்கக்கூடிய டிரைவிங் லைசன்ஸ் ஆன்லைன்ல பண்ற ஒரு ப்ராசஸ் வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அரசாங்கம் ஆன்லைன்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குமே வந்து நிறைய பேர் என்கொயரிஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கு உங்களுக்கு ஊர்ல இருக்கக்கூடிய டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னா 1 வருடத்திற்குள்ளாக உங்களுக்கு, அதாவது சமீபமா தான் எக்ஸ்பயர் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்துல 1 வருடத்தையும் கடந்துருச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்க வந்து புதிய எல்எல்ஆர் எடுத்து ஊர்ல போய் நேரடியாக ஆர்டிஓல போய் தான் நீங்க பண்ண முடியும். அந்த 1 வருடத்திற்குள்ளாக இருக்கு அப்படின்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸோட உங்களுடைய மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டுல வந்து மொபைல் நம்பர் இணைச்சிருப்பீங்கல்ல, இந்த மொபைல் நம்பர்ல ஒரு ஓடிபி போற மாதிரி இருக்கும். இந்த நம்பர்கள் இங்கேயோ அல்லது ஊர்ல வந்து ஓடிபி வரும்போது பார்த்து சொல்ற மாதிரியோ இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு வேணா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம பண்ணி கொடுப்போம். சோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கான்பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.